ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நான் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வாழ்க்கை நம் கையில் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். பகல் பொழுது பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த இரவும் சரி, அதிகாலை பொழுதும் சரி, அது ஒரு மாதிரியான ஒரு அழகு தானே. அது இருட்டில் ஒரு டிம்மான அந்த வெளிச்சத்தில் அது ஒரு அழகு தான். அதே மாதிரி அந்த டிம்மான அந்த காலை பொழுதில் அப்படியே இந்த பூ மொட்டாக பார்க்கும்போது அந்த செடியில் அப்படியே அந்த இருட்டுக்கு வெள்ளை வெள்ளை வெள்ளையாக அந்த பூவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ புள்ளி வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது. வெள்ளி செவ்வாய் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுறதும் சரி, அன்னைக்கு அதுவுமே ரம்மியமாக அந்த தொடங்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரியாஸ் தூங்குறானா? நீ எந்திரிச்சு வந்துட்டியா? சரி டிட்டா. காத்தாடி கோலமா இது? குட் மார்னிங். வீட்டில் எதுவும் இல்லைனாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பாய் முடையிறதுக்கு ஓலை இல்லைன்னா மட்டும் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தோணும். ஓலை சுத்தமாக வீட்டில் எதுவுமே இல்லை. அதோட இன்றைக்கி அவங்கள்ட்ட வந்து எனக்கு எப்படியாவது தோப்பில் போய் ஓலை வெட்டிட்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதோட போய் எனக்காக காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு தோப்பில் போய் எடுக்க போயிட்டாங்க. ஆனால் என்னென்னா ஓலை வெட்டிகிட்டு இருக்கும்போதே சவாரி வந்துருச்சு. அதோட வேகமாக ஒரு 6-7 ஓலை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்தாச்சு. அப்புறமா மறுபடியும் சவாரி போயிட்டு வந்து அந்த நான் தனியாக பிரித்து கட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை வேணாம், நானே உனக்கு எடுத்து வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஓலை தனியாக மட்டை தனியாக வெட்டி தந்துட்டு போகிறாங்க. நாளைக்கு உனக்கு நிறைய ஓலை எடுத்துகிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு டைம் இல்லைல்ல, 7:15 கிளம்பணும் அவங்க வேலைக்கு. அந்த ஓலை பாருங்கள், அப்படியே மயில் தோகை மாதிரி அப்படியே விழுகுது பாருங்கள், அழகா இந்த தோகை விரிச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த ஓலை காயிற அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வெயிலில் அந்த ஓலையை நம்ம காய போடும்போது அந்த வெயிலில் அப்படியே சுறுச்சுறுன்னு அந்த ஓலை காயும். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய பனை மரத்தில் ஏறி வெட்டின ஓலை கிடையாது, வடலி ஓலைன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பனையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஓலை தான். அதில் நம்ம நின்றுட்டே வெட்டலாம், மட்டையை தனியாக வெட்டலாம். இந்த மட்டையுமே வந்து வேலி அடைக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் காய வச்சு எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். அது ஒரு இடத்துல நம்ம நனையாமல், மழையில் நனையாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு வேலி அடைக்க மொத்தமாக தேவைப்படுதோ அந்த நேரத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி வெளியில் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. ஒரு வாரமாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. வெளியில் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருந்துச்சு. 100 நாள் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சிருச்சு. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் எனக்கு வேலை. அது முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை. அதனால் வீட்டில் இருக்கிறேன்னுட்டுன்னு இப்போ ஓலை இல்லையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஓலை கிடச்சிருச்சு. இதை ஒரே நாள்லையே காய வச்சு அதை கிழித்து ஈக்கி தனியாக ஓலை தனியாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் எடுத்து அப்புறமா தான் பாய் முடையிறதுக்கு தகுந்த மாதிரி வாரணும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஓலையை தனியாக நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம காய வச்சு மட்டையை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வேலி அடைக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் பனை மரத்தில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது தானே. அதோட ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், 7:15 இருக்கும். அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு
தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ஆட்டோ ஓட்டலை இப்போதைக்கு. நைட்டு ஃபுல்லாக நைட்டு சவாரினா ஆட்டோ ஓட்டுவாங்க. அதே மாதிரி காலையில் 7 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவாங்க. அதுக்கு இடையில வந்து அவங்க வந்து பாம்பன் பாலம் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ஆஃபீஸருக்கு வந்து டிரைவராக இருக்காங்க. ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து டிரைவராக இருக்கிறாங்க. ஃபேன் போடுங்க. வாவ், ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. தங்கம் சூப்பர். நல்ல வெயிலில் நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா தான் அதை நம்ம ஈக்கி தனியாக ஓலை தனியாக பிரித்து அதை பாய் முடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இன்றைக்கி உங்களுக்கு சமையல் வீடியோஸ் எல்லாம் நான் எதுவுமே காட்டலை. இந்த கேப்பில் ஓலை காயிற கேப்பில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய சமைக்கிறது அது இதுன்னு போட்டாச்சுல்ல, அதனால் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலை. காஞ்சிருச்சு ஓலை, அதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எடுத்து அதை இணலில் வச்சு ஈக்கி தனியாகவும் ஓலை தனியாகவும் பிரித்து எடுக்கணும். எனக்கு இது வந்து இப்போ ஆஃபீஸ் டைம் மாதிரி தான். காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, கரெக்டாக 9 மணிக்கெல்லாம். அதுக்கு பிறகு கிடைக்கிற கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமும் ஒரு ஆஃபீஸ் போனால் என்னென்ன ஒர்க்கு நம்ம அந்த கேப்பில் பண்ணுவோமோ, அப்போ நான் எந்த வீட்டு வேலையுமே பார்க்க மாட்டேன். வேறு எதுனாலும் ஒரு சின்ன வருமானம் தர்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை. என்னோடய சைடு பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம் ஃபுல்லாக இது வந்து பனை ஓலை தான் அதிகமான ஃபேமஸ்ஸு. அதனால் அந்த ஓலை சம்மந்தமான தொழில்கள் இங்கே நிறைய இருக்கும். அதே மாதிரி போன தடவை அந்த பாய் பின்னுற இதுலையுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை அனுப்பி வைங்க கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நானுமே கேட்டேன் கொரியர் ஆஃபீஸ்லையுமே. இதை எந்தளவுக்கு சுருட்டி மடித்து நம்ம அதை வந்து காஞ்சிரும்ல, காஞ்ச உடனே ரொம்ப மடித்தோம் அப்படின்னா அதை பிரிக்கும்போது பிஞ்சுக்கிட்டு தான் வந்துடும். அளவுக்கு அனுப்ப முடியாதுப்பா பெர்ஃபெக்டாக அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இன்னொன்று, இதுவுமே எனக்கு வந்து இங்கே வந்து ஒன்றும் கிடைக்காது, வேகமாகவே சேல் ஆயிரும். எப்படி கேட்டிங்கன்னா, பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் இது எடுத்து விற்றுட்ருக்காங்க. கடைகளில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாய் முடைவேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை டார்கெட்டாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு பாயாவது முடையணும் அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாலுமே நைட் டயத்தில் சீரியல் பார்ப்பேன். அம்மா பார்த்துட்ருப்பாங்கன்னா அந்த டயத்தில் எப்படியும் ஒரு 2 மணி நேரம். இவங்க 8 மணிக்கு தான் வருவாங்க வேலை விட்டு, 8:30 ஆயிரும். 10:30 வரைக்கும் உட்காந்து ஏதாவது பேசிகிட்ருப்போம், இல்லைனா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 மணி நேரம் கேப்பு எங்களுக்கு கிடைக்கும். அந்த கேப்பில் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே உட்காந்து ஒரு பாயினாலும் முடஞ்சிருவேன். எனக்கு முடஞ்சால் தான் தூக்கமும் வரும். 40 ரூபா அப்படிங்கும்போது அதை நான் அப்பப்போ 1, 2 ஒரு நாளைக்கு 1ன்னு பார்த்தீங்கன்னா 2, 3ன்னு சேர்ந்த உடனே பக்கத்தில் கடையில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது, இவங்க பிஸ்கட் ஏதாவது வாங்குவானுங்க, அந்த கடையில் என்னென்ன ஸ்நாக்ஸ் எது தேவை நாங்கள் வாங்கிக்கிறோமோ அதை அப்படியே வந்து பாயை கொடுத்துட்டு அதுக்கு வாங்கிக்கிறது. அதனால் இது ஒன்றும் கிடக்கவும் செய்யாது எனக்கு. என்னென்ன நான் அந்த கடைகளில் வாங்குகிறேனோ அதை அப்படியே கழிச்சுக்கிருவேன், பாயை போட்டே நான் கழிச்சு விட்ருவேன். அதனால் எனக்கு அது அப்படியே பழகிருச்சு. இப்போ வேலைக்கு போகாமல் நான் இதே தொழிலாக பண்ணினேன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4-5 பாய் கூட முடையலாம். ஆனால் என்ன, முதுகு வலி அதிகமாக வந்துடும், இது அதிகமாக உட்காந்து நம்ம முடைய முடியாது. அதனால் ஒரு பாய் டார்கெட் பண்ணி வச்சுருப்பேன், எப்படியும் 1 முடஞ்சிடணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு வேளை டைம் இருந்துச்சு, எனக்கு வெளியில் எந்த வேலையும் இல்லை, பகலும் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா இன்னொரு பாய் சேர்த்தேன்னா 2 பாய் ஒரு நாளைக்கு நான் முடஞ்சிருவேன், மற்ற என்னோடய வேலைகளையும் முடிச்சுட்டு. உங்கள் தொழில் உங்கள் பக்கமாக என்னது ஃபேமஸாக இருக்குது, எது சார்ந்து நம்ம ஏரியா இருக்குதுன்னு அந்த மாதிரி ஏதாவது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த கிடைக்கிற டைமில் எதுனாலும் ஒரு தொழில் நமக்கு பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 50 ரூபா 100 ரூபா வருமானம் வர்ற மாதிரி நம்ம பண்ணுறதுங்கிறது வந்து நமக்குமே மோட்டிவேட்டாகவும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். நான் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன். இதையுமே நான் எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பொழுது போகிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும். உங்களுக்கே ஒரு மாதிரி பிரிஸ்காக ஆகுவீங்க, நினைப்பீங்க பரவாயில்லல்ல நம்மளும் ஏதாவது பண்ணணுமேன்னு எதனாலும் ஒரு தாட் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நானும் சொல்ல முடியாது இல்லையா. உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், நீங்கள் எந்த மாதிரியான இடத்துல இருக்கீங்க, அங்கே என்ன கிடைக்கும், அங்கே என்ன தொழில் பண்ணலாம், சில இடத்துல பூ அதிகமான ஃபேமஸாக கிடைக்கும். அந்த மாதிரி எது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேட் தர்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாய் முடைகிறதுக்கு ஓலை ரெடி ஆயிடுச்சு. இது பனையில் உள்ள அந்த பெரிய பனையில் உள்ள ஓலைனா பெருசாக வளர்ந்ததாக இருக்கும். இது அந்த குட்டி வடலியில் உள்ள ஓலைனால இது சின்ன ஓலையாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம்
எப்பயும் உள்ள ஈவினிங் வீட்டு வேலை ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் போல் முற்றம் ஃபுல்லாக கூட்டி தொளிச்சிட்டு, கண்ணி தொளிக்க மாட்டேன், சாயந்தரம் நேரம் கூட்டிட்டு அடுத்து கண்டினியூவாக இப்போ இருக்கக்கூடிய வேலை பூ எடுக்கிற வேலை தான். ரொம்ப நேரம் ஆயிடுது, ஏன்னா நிறைய பூக்குது. அந்த வகையில் பரவாயில்ல. ஒரு தூர் தான் இருக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் என்னென்னா, நான் அந்த பசங்க வெட்டி விட்டனால அந்த செடியோட தூரை அப்படியே கம்பி வேலியில் விட்டுட்டேன். அது அப்படியே அழகாக படர்ந்து அப்படியே பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. இது நேற்றுக்கு உள்ள பூ. நேற்று நான் எடுத்து ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தேன். இதுக்கு அந்த பாத்திரத்தில் இருக்கிறது இன்றைக்கி எடுத்த பூ. இது ஒரு நாள் உள்ள பூன்னு நினைக்கிறேன். நிறைய பூத்துருந்துச்சு அன்றைக்கி. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. மல்லிகைப்பூவுமே பிச்சிப்பூ சீசன் குறைஞ்சிருச்சு, மல்லிகைப்பூ நிறைய பூத்துருக்கு. இதை வந்து பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் விளையாடுவாங்க தெரியுமா, குட்டி குட்டி பசங்கன்னு தான் சொல்லுவேன்ல, அவங்கள இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு நான் கொண்டு போய் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தேன். கட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு இன்றைக்குமே வெள்ளிக்கிழமைனால சாமி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு கொடுப்பேன். அடுத்து எனக்குமே யூஸ் ஆகும், கரெக்டாக வந்துடும். 2015 இந்த வீடு நான் கட்டினேன். அப்போ வச்ச செடி 16 பூக்க ஆரம்பிச்சிச்சின்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பூக்க ஆரம்பிச்சிச்சு. இன்ன வரைக்கும் நான் கடையில் பூ வாங்கவே கிடையாது. எல்லா அந்த நான் வச்சுருக்க பிச்சிப்பூ எல்லா டைமுமே பூக்கும், அதுக்கு சீசனே கிடையாது. மல்லிகைப்பூ மட்டும்தான் சீசன் டயத்தில் நிறைய பூக்கும், மற்ற நேரம் அவ்வளோ பூக்காது. 1-2 பூக்கும், இல்லைன்னா பூக்கவும் செய்யாது. எல்லா விசேஷத்துக்கும் சரி கரெக்டாக யூஸ் ஆயிரும். சபரிமலைக்கு மாலை போட்டால் மட்டும்தான் நாங்கள் பூவா டெய்லி வாங்குற மாதிரி இருக்கும். வாரத்தில் 2 தடவை மாலை இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற டைம் ஃபுல்லாகவே வந்து வீட்டில் பூக்கிற பூவே யூஸ் ஆகிக்கிறோம். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா பூ வீட்டிலே வச்சுருக்கீங்க, அடுத்து நீங்களே ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சுக்கிறீங்க, நல்லா நிறைய மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம் சிஸ்டர், நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. நம்மளால் என்னென்ன விஷயங்கள் மிச்சம் பண்ண முடியுதோ அதை பண்ணணும். நம்ம ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிறது தானே தப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, காய்கறி செடி நிறைய போட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எனக்கு இந்த மண்ணுக்கு வரலை, அவ்வளோவா சரியாக வர மாட்டேங்குது. அதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அம்மா வீட்டில் நிறைய இடம் கிடக்கு, அங்கே போடலான்னா என்னால் டெய்லி போய் அங்கே போய் பார்க்க முடியாது. வாரத்துக்கு ஒரு தடவை போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் அடிக்கடி நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ தென்னை மரங்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விட்டுக்கிடலாம். ஆனால் அதெல்லாம் வந்து அப்பப்போ போய் பார்க்கணும். ஆனால் அது இங்கே ஏதாவது, எனக்கு இங்கே இடமே ரொம்ப கம்மி. பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது அதுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக ஒரு மோட்டிவேட் தர்ற மாதிரியும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பொழுது எனக்கு இப்படி தான் போச்சு. அடுத்த ஒரு வீடியோவில், அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.